பாட்டி, நீ இப்படி உட்காந்துக்கிறத பார்க்குறப்ப கேவலமா இருக்கு. மத்திய கிழக்கின் போர்க்கால நிலவரம் மிக மோசமான ஒரு ஆபத்தை வெளிக்காட்டி நிற்கிறது. இந்த நிலையில் எண்ணெய் விலை எப்படி தீர்மானிக்கப்படுகிறது என்பது தொடர்பாக சில தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. எண்ணெய் விநியோகம் உண்மையில் பாதிக்கப்படுவதற்கு முன்பே போர் வரப்போகிறது என்ற அச்சம் விலையை உயர்த்துகிறது. முதலீட்டாளர்கள் எதிர்காலத்தில் பற்றாக்குறை ஏற்படும் என்று நினைத்து இப்போது அதிக விலைக்கு எண்ணெய் வாங்க தொடங்குகிறார்கள். உலகில் வர்த்தகம் செய்யப்படும் எண்ணெயில் 20% அதாவது 1/5 ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகவே செல்கிறது. இந்த வழி அடைக்கப்பட்டால் சந்தைக்கு வர வேண்டிய எண்ணெய் வராது. தேவை அதிகமாகவும் விநியோகம் குறைவாகவும் இருக்கும்போது விலை தானாகவே உயர்கிறது. போக்குவரத்து மற்றும் காப்பீட்டு செலவு. போர் நடக்கும் பகுதிக்கு கப்பல்களை அனுப்புவது மிகவும் ஆபத்தானது. எனவே கப்பல் நிறுவனங்கள் வார் ரிஸ்க் இன்சூரன்ஸ் எனப்படும் போர் அபாய காப்பீட்டிற்கு அதிக பணம் கட்ட வேண்டும். இந்த கூடுதல் செலவு கச்சா எண்ணெய் விலையில் சேர்க்கப்படுகிறது. அதே நேரம் ஊக வணிகம். பங்குச்சந்தையில் எண்ணெய் வர்த்தகம் செய்பவர்கள் நிலைமை என்று மோசமாகும் என்று கணித்து விலையை உயர்த்துகிறார்கள். இதனால் $70 இருந்த பெரல் எண்ணெய் இப்போது $100 தாண்டியுள்ளது. உண்மையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தால் அது நேரடியாக பெட்ரோல் பங்குகளில் எதிரொலிக்கும். லாரி மற்றும் கப்பல் போக்குவரத்து செலவு அதிகரிப்பதால் உணவுப் பொருட்கள் முதல் எலக்ட்ரானிக் பொருட்கள் வரை அனைத்தின் விலையும் உயரும். இது ஒரு பொருளாதார மந்த நிலைக்கு வழிவகுக்கும் என நிபுணர்கள் அஞ்சுகிறார்கள். அதே நேரம் இப்படியான சூழலில் தொடர்ச்சியாக மத்திய கிழக்கில் போர் நிலைமைகள் அதிகரித்து வருகிறது. லெபனானின் எல்லையில் போர் உக்கிரமடைந்துள்ள நிலையில் இன்று தெற்கு லெபனானின் சைதான் நகரில் இஸ்ரேல் நடத்திய அதிரடி வான்வெளி தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் முக்கிய அதிகாரி விசாம் தாகா கொல்லப்பட்டுள்ளார். இந்த தாக்குதலில் தெற்கு லெபனானின் கடலோர நகரமான சைதானில் உள்ள ஒரு குடியிருப்பு கட்டிடத்தை இலக்கு வைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் மூத்த உறுப்பினர் விசாம் தாகா கொல்லப்பட்டதை ஹமாஸ் உறுதிப்படுத்தியுள்ளது. சைதானின் வடக்கு மாவட்டமான சரஃபில் பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் இந்த ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் விசாம் தாகாவுடன் அவரது 3 குழந்தைகளும் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. இவர் ஹமாஸ் அமைப்பின் லெபனான் கிளையின் ஊடக பிரிவு மற்றும் மக்கள் தொடர்பு பணிகளில் முக்கிய பங்காற்றி வருகிறார். லெபனானிலேயே மிகப்பெரிய பலஸ்தீனிய அகதிகள் முகாம் சைதானில் தான் உள்ளது. ஹமாஸ் அமைப்பின் தலைவர்கள் இங்கு பதுங்கியிருப்பதாக கூறி இஸ்ரேல் கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் ஒரு பெரிய கட்டிடத்தில் குறிப்பிட்ட ஒரு அடுக்குமாடியை மட்டும் ட்ரோன் மூலம் தாக்குவது இஸ்ரேலிய உளவுத்துறையின் ஊடுருவல் எந்த அளவுக்கு லெபனானுக்குள் ஆழமாக இருக்கிறது என்பதை காட்டுகிறது. ஹிஸ்புல்லாவின் கட்டுப்பாட்டில் இருக்கும் பகுதிகளில் ஹமாஸ் தலைவர்களை குறிவைப்பதன் மூலமாக லெபனானின் எந்த பகுதியும் பாதுகாப்பானது அல்ல என்பதை இஸ்ரேல் உணர்த்துகிறது. இந்த தாக்குதல் சைதானில் உள்ள பலஸ்தீனிய அகதிகளிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது லெபனானுக்குள் ஒரு புதிய உள்நாட்டு பதற்றத்திற்கு வழிவகுக்கலாம் என்று நம்பப்படுகிறது. இப்படியான ஒரு சூழலில் மைதானத்தில் பந்துகளை எதிர்கொள்வதை விட நிஜ வாழ்க்கையில் ஒரு கடினமான முடிவை எடுக்க வேண்டிய சூழலில் ஈரானிய வீராங்கனைகள் தள்ளப்பட்டுள்ளனர். ஆஸ்திரேலியாவில் அரசியல் புகலிடம் கோரியிருந்த ஈரானிய மகளிர் கால்பந்து அணி தலைவர் சாரா கான்ஃபரி இப்போது தனது முடிவை மாற்றிக்கொண்டு நாடு திரும்ப முடிவெடுத்துள்ளது உலக விளையாட்டு வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானிய அணித்தலைவரினுடைய இந்த முடிவு ஆஸ்திரேலியாவில் நடந்த ஆசிய கோப்பை தொடரின் போது ஈரானிய தேசிய கீதத்தை பாட மறுத்ததாக துரோகி என முத்திரை குத்தப்பட்ட கேப்டன் சாரா கான்ஃபரி புகலிடம் கோரும் தனது விண்ணப்பத்தை வாபஸ் பெற்றுள்ளார். மலேசியாவில் இருந்து அடுத்த சில மணி நேரங்களில் அவர் ஈரான் திரும்புவார் என ஈரானின் IRNA செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதுவரை புகலிட கோரியிருந்த 7 பேரில் சாரா கான்ஃபரியும் சேர்த்து 5 பேர் தங்களது முடிவை மாற்றி மீண்டும் ஈரானுக்கு திரும்ப முடிவெடுத்துள்ளனர். தற்போது 2 வீராங்கனைகள் மட்டுமே இந்த முடிவில் தொடர்ந்தும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஈரானிய வீராங்கனைகள் வெளிநாடுகளில் புகலிடம் கோரும்போது ஈரானில் உள்ள அவர்களின் உறவினர்கள் மிரட்டுவது அல்லது சொத்துக்களை பறிமுதல் செய்வது போன்ற செயல்களில் அந்த நாட்டு அரசு ஈடுபடுவதாக மனித உரிமை அமைப்புகள் குற்றம் சாட்டுகின்றன. இந்த நிலையில் ஒரு வீராங்கனையாக புகலிடம் கோருவது எளிது. ஆனால் ஒரு மகளாக தனது குடும்பத்தின் பாதுகாப்பை நினைக்கும் போது இந்த முடிவு விளைவு வலி நிறைந்ததாக இருக்கும். தனது உயிருக்கு ஆபத்து என்றாலும் ஈரானில் இருக்கும் தனது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக சாரா இந்த முடிவை எடுத்திருக்கலாம் என தெரிகிறது. ஈரானிய அரசு இந்த வீராங்கனையை துரோகியாகவும் என்று அழைத்திருக்கிறது. சர்வதேச அளவில் தனக்கு கெட்ட பெயர் வராமல் இருக்க அவர்களை திரும்ப வர வைக்க அதீத அழுத்தம் கொடுக்கிறது. நாங்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க தயார், ஆனால் முடிவெடுக்க வேண்டியது அவர்கள்தான் என ஆஸ்திரேலிய அரசு மனிதாபிமான அடிப்படையில் அவர்களை வழிநடத்தி இருக்கிறது. இப்படியான ஒரு சூழலில் டெல் அவிவ் நகருக்கு பாய்ந்த ஏவுகணை தொடர்பான செய்திகள் வெளியாக இருக்கிறது. இஸ்ரேலின் முக்கிய நகரங்களான பினே பிராக், ராமத் கான் மற்றும் ஃபெட்டா திக்வா ஆகிய பகுதிகளில் ஏவுகணைகள் விழுந்துள்ளன. இஸ்ரேலின் அவசர சிகிச்சை பிரிவான மேகன் டேவிட் அடோம் வெளியிட்டுள்ள தகவலின்படி மொத்தம் 4 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த நிலையில் கண்ணாடி சில்லுகள் உடலில் குத்தியதில் 60 வயது மதிக்கத்தக்க முதியவர் படுகாயமடைந்திருப்பதாக பினே பிராக் குறிப்பிடுகிறது. ராமந்த் காத்திலே ஏவுகணை விழுந்த அதிர்வில் தலையில் பலத்த காயமடைந்த 70 வயது முதியவர்,
ஃபெட்டாவ் திக்வாவில் 46 மற்றும் 18 வயது மதிக்கத்தக்க 2 பெண்கள் லேசான காயங்களுடன் தப்பியுள்ளனர். இஸ்ரேலின் அயன் டோம் சில ஏவுகணைகளை தடுத்தாலும் சில ஏவுகணைகள் மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதிகளில் விழுந்து வெடித்திருப்பது பாதுகாப்பு ஓட்டைகளை காட்டுவதாக சொல்லப்படுகிறது. பினே பிராக் மற்றும் ரமத் கான் ஆகியவை இஸ்ரேலினுடைய முக்கிய வர்த்தக மற்றும் குடியிருப்பு மையங்கள். இங்கு ஏவுகணைகள் விழுவது இஸ்ரேலினுடைய இயல்பு வாழ்க்கையை முடக்கும். இஸ்ரேல் எல்லையிலிருந்து வெகு தூரத்தில் உள்ள டெல்லாவிவ் பகுதியை குறிவைக்கும் அளவுக்கு ஹிஸ்புல்லாவிடம் நீண்ட தூர ஏவுகணைகள் இன்னும் இருப்பது இது காட்டுகிறது. ஒருபுறம் ஈரான் ஏவுகணை ஏவ, மறுபுறம் லெபனானின் ஹிஸ்புல்லா தாக்குவது இஸ்ரேலை 2 பக்கங்களில் இருந்து நெருக்குவதாக சொல்லப்படுகிறது. அதே நேரம் இன்றைய போர் செய்திகள் மத்திய கிழக்கு நிலவும் அதீத பதற்றத்தையும் சர்வதேச நாடுகளின் ராஜேந்திர நகர்வையும் ஒருங்கே படம் பிடித்து காட்டுகின்றன. பிரிட்டனுடைய அதிரடியான ஒரு பார்வை விழுந்திருக்கிறது. ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்க தனது நட்பு நாடுகளுடன் இணைந்து என்ன செய்ய முடியும் என்பதை பிரிட்டன் தீவிரமாக ஆராய்ந்து வருவதாக அந்த நாட்டு எரிசக்தி அமைச்சர் எட் மிலிபேண்ட் தெரிவித்துள்ளார். எகிப்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பக்தர் அத்லொப்டி அமெரிக்க ஆஸ்திரேலிய போர் சூழலை தணிக்கவும் வளைகுடா நாடுகளுடன் ஆலோசிக்கவும் கத்தார் தலைநகர் தோஹாவிற்கு தனது பயணத்தை தொடங்கியுள்ளார். அமெரிக்கா கார்க் தீவில் உள்ள இராணுவ தளங்களை தாக்கி 2 நாட்களில் அங்குள்ள எண்ணெய் முனையத்தில் ஈரானிய கப்பல் மீண்டும் கச்சா எண்ணெய் ஏற்ற தொடங்கியுள்ளன. எண்ணெய் உட்கட்டமைப்புகள் சேதமடையவில்லை என்பதை இது உறுதிப்படுத்துகிறது. டெல்லாவிவ் நகரின் பினே பிராக் மற்றும் ரமத் கான் பகுதிகளில் விழுந்த ஏவுகணை தாக்குதல் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 4ஆக உயர்ந்துள்ளதாக ஆஸ்திரேலிய அவசர சிகிச்சை பிரிவு தெரிவித்துள்ளது. லெபனானுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டிருப்பதாக வந்த செய்திகளை ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் கிதியோன் சார் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். அதே சமயம் ஏவுகணைகளை தடுக்கும் இன்ஸ்ட்ரக்டர் கையிருப்பு குறைந்து வருவதாகவும் செய்திகள் வெளியாக இருக்கிறது. ட்ரம்ப் விடுத்த கோரிக்கையை தொடர்ந்து பிரிட்டன் தனது கன்னிவெடி அகற்றும் ட்ரோன்களை ஹார்முஸ் ஜலசந்தியில் இறக்க வாய்ப்புள்ளது. கார்க் தீவு மீது தாக்குதல் நடத்தும் அடுத்த சில மணி நேரங்களில் எண்ணெய் ஏற்றத்தை தொடங்கியிருப்பது ஈரானின் பொருளாதார உறுதிப்பாட்டை உலகுக்கு காட்டுகிறது. இஸ்ரேல் வசம் ஏவுகணை தடுப்பான்கள் குறைந்து வருவது உண்மையெனில் ஈரானின் அடுத்த ஏவுகணை அலைகளை தடுப்பது இஸ்ரேலுக்கு பெரும் சவாலாக அமையும் எனவும் சொல்லப்படுகிறது. மத்திய கிழக்கில் போர் முகங்கள் மேலும் கறக்க தொடங்கியுள்ளன. இதுவரை போரில் நேரடியாக குதிக்காத குவைத், கட்டார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகள் இப்போது அவசர ஆலோசனையில் இறங்கியிருப்பது நிலைமை கைமீறி செல்வதை காட்டுகிறது. குவைத் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷேக் ஜக்ரா ஜாஃபர் அல் அஹமத் அல் சஃபா கத்தார் பிரதமர் மற்றும் ஐக்கிய அரபு அமீரக வெளியுறவு அமைச்சருடன் அவசர தொலைபேசி உரையாடல்கள் நடந்துள்ளன. ஈரானின் கண்டிக்கத்தக்க ஆக்கிரமிப்பு பிராந்திய நாடுகளுக்கு எதிராக இருப்பதாக குவைத் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளது. இது குவைத் மற்றும் ஈரானுக்கு இடையிலான உறவில் விரிசலை ஏற்படுத்தியுள்ளது. இந்த போர் சர்வதேச அளவிலும் பிராந்திய அளவிலும் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு அதிர்ச்சியூட்டும் விளைவுகளை ஏற்படுத்தும் என 3 நாடுகளும் கவலை வெளியிட்டுள்ளன. ஏற்கனவே விஜய்ரா துறைமுகத்தில் ட்ரோன் தாக்குதலை சந்தித்த அமீரகம் இந்த மோதல் மற்ற வளைகுடா நாடுகளுக்கும் பரவுவதை தடுக்க தீவிர ராஜேந்திர முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளது. இதுவரை ஓரளவு நடுநிலை வகித்த குவைத் இப்போது ஈரானை கடுமையாக சாடியிருப்பது அமெரிக்க ஆஸ்திரேலிய கூட்டணிக்கு குவைத் ஆதரவளிக்க வாய்ப்புள்ளதை காட்டுகிறது. ஈரான் மற்றும் அமெரிக்கா ஆகிய இருதரப்பு நாடுகளும் நல்லுறவு கொண்ட ஒரே ஒரு நாடு கத்தார். எனவே போரை நிறுத்த கத்தார் ஒரு பாலமாக செயற்பட முனைகிறது. தனித்தனியாக இருந்த அரபு நாடுகள் இப்போது தங்களின் பாதுகாப்பு கருதி ஒரே அணியாக திரள தொடங்கியுள்ளன. இது ஈரானுக்கு தனிமைப்படுத்தப்படும் அச்சத்தை உருவாக்கும் எனவும் நம்பப்படுவதும் குறிப்பிடத்தக்கதாகும். இப்படியாக மத்திய கிழக்கினுடைய போர் மிக மோசமான ஒரு நிலைமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய அனர்த்தங்களும் அபாயங்களும் எதிர்கொள்ள தயாராகிறது மத்திய கிழக்கு என்பதும், அங்கிருக்கக்கூடிய மக்களுடைய உயிர் வாழ்தல் என்பது மிக மோசமான நிலையை அடையப் போகிறது என்பதும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விடயமாகும். இவை தற்போது கிடைத்த செய்திகளுடைய தொகுப்பாகும்.